போன கிளீனிங் விலாகோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சஷ்வின் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சரி நம்ம வந்து இந்த மிளகா கொத்தமல்லி எல்லாம் காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறவங்களுக்கும் டீ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கீழே வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்க்கு கீழேயே ஒரு ஷீட் மாதிரி விரித்து போட்டு அந்த காஞ்ச பாத்திரத்தை எல்லாம் அதில் வச்சுருக்கிறேன். ஷெல்ஃபில் வந்து கொண்டு வந்து வைக்காமல் அப்புறம் கழுவின பாத்திரத்தை எல்லாம் வந்து பாத்திரக்கூடையில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் கொஞ்சம் பாத்திரம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இந்த டம்ளர் தட்டை எல்லாமே வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. அதனால் ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்தந்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதில் இருக்கிற ஆர்கனைசர் அப்புறம் ஷீட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சிட்டு ஷெல்ஃபையும் தொடச்சிட்டு அதே மாதிரி திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிட போகிறேன். எனக்கு இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் அப்படியே பார்த்துட்டே நிற்பேன். எதை வந்துட்டு எடுத்து எங்கே வைக்கிறது, இத்தனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி இப்படியே பார்த்துட்டு இருந்த ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்துட்டு பண்ணலான்றது எப்படி பண்ணலான்ற ஒரு பிளானே வரமாட்டேங்குது. ஒரு தடவை பண்ணும்போதும் வந்துட்டு நம்ம மாற்றி தான் வைப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து இதே மாதிரி ஷெல்ஃபை சும்மா ரஃப்பாக ட்ரா பண்ணி இதை வந்து இங்கெங்கே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பழகி போயிருக்கும். இந்த டம்ளர் எடுக்கிறது தட்டு எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த இடத்துலையே பழகிட்டாங்க. திருப்பி வச்சேன்னா பயங்கரமாக திட்டு தான் விழுகும். எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு பேரே பார்த்திங்கன்னா எடுத்து அடிக்கடி இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் தான் பேர் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போதும் அந்தந்த இடத்த மாற்றி வச்சுருவேன். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். ஒரு தடவையும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வைக்க முடியாது. ஏன்னா சஷ்வினே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அம்மா இந்த வாட்டி இந்த இடத்த மாற்றி வச்சிட்டிங்களா, இது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்கவே முடியலன்ற மாதிரி. சரி இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம அப்படியே பண்ணிகிட்டு இருக்க வேண்டான்ட்டு ரொம்ப அவங்களுக்கு பழகி போன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்தையே ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறது. அதுலேயும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமா ஹஸ்பண்ட்லாம் டைனிங் டேபிள் மேலே எல்லாத்தையும் எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுருந்தாலே அந்த தட்டை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. முன்னாடியே என்ன இருக்குதோ அதை மட்டும் போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை சாப்பாடு, ஒரு குழம்பு, அப்புறம் தயிரோ மோரோ இருந்துச்சுன்னா அதை மட்டுமே போட்டு போயிடுவாங்க. ஒரு பொரியலோ 2 பொரியலோ இருந்துச்சுன்னா அந்த பொரியல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சா மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம இல்லைன்னா சரி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது விட்டுட்டோன்னா அந்த பொரியல் வந்து அப்படியே வச்ச வாக்கில் அப்படியே இருக்கும். யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம வீட்லேயே இருந்தாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கலாம். நம்ம எங்கேயாவது போயிட்டோன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டும் போக முடியாது. எல்லாத்தையும் வந்து பக்கத்துலேயே அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த பாத்திரங்களும் எங்கேயாவது போயிட்டோன்னா அந்த சாப்பிட்ற தட்டு முதல் கொண்டு அப்புறம் எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. முன்னாடியே தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து டெய்லியும் பார்க்குற இடத்துல மட்டும் பார்த்துட்டு இல்லவே இல்லைன்னு அப்புறம் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சம்படம் டெய்லி வந்துட்டு டீ வைக்கிறது காஃபி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4-5 பாத்திரம் இருக்கும். அப்புறம் குழம்பெல்லாம் மாற்றி வைப்போம்ல, அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இடமே பற்ற மாட்டேங்குது. சம்படம் அந்த பால் கேன்லாம் அதிகமாக வச்சுருக்கிறதுனால இப்போ க்ளீன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் டம்ளர் ஸ்டாண்டில் டம்ளரு சொம்பு, டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பெருசாகவும் யாராவது வந்தாங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு சில்வர் டம்ளர்லேயே பெருசாக ஒரு 4-5 இருக்குது. அப்புறம் நாங்கள் 4 பேர் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய டம்ளரு. அப்புறம் மற்றவங்களாம் டீ குடிக்க மாட்டேன் கொஞ்சமாக கொடுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரு. அந்த மாதிரி வெரைட்டியாக டம்ளர்லாம் இருக்குது. இந்த ஈய பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து கரண்ட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றது எதுவுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. அதனால இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இருக்கிற எல்லா கரண்டையும் டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குட்டி கடாயில் பார்த்தீங்கன்னா அதை அடுப்பில் வச்சாலே வந்து தீஞ்சு போயிடுற மாதிரி இருக்குதுன்ட்டு அதை வந்து ஸ்பூனெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஒன்றும் டெய்லியும் ஸ்பூன்லேயெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இந்த ஏதாவது ஸ்வீட்டு அப்புறம் பாயசம் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது மட்டும் ஸ்பூனோடு வச்சு தருவேன். அதுக்காக வந்து ஸ்பூன் வச்சுக்கிறது. சஷ்வின் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸு சேமியெல்லாம் சாப்பிடும்போது ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாள். அப்புறம் அவனோட ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பூன் தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் வந்துட்டு ஸ்பூன் வச்சுக்கிறது. அப்புறம் நமக்கு வந்து சின்ன பாட்டிலெல்லாம் பெரிய பாட்டிலில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து இந்த பொருளெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் ஸ்பூன் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறது. டக்குன்னு அவசரத்துக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இந்த டம்ளர் ஸ்டாண்டில் வந்துட்டு சொம்பு, கிளாஸ் டம்ளரு, பெரிய டம்ளரு, அப்புறம் ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குற டம்ளரு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திரம் விளக்கி கமுத்தி வைக்கிறது, இல்லைனா வந்துட்டு விளக்குன பாத்திரத்தை எல்லாம் எடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ டம்ளர் கமுத்திட்டு இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிற இடம்.
இந்த குச்சி குச்சியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டம்ளர் கமுத்துற இடம். ஆனால் எனக்கு அங்கே டம்ளர் கமுத்துறது வந்துட்டு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. அந்த இடத்துல வந்து இந்த குட்டி குட்டி பிளேட் வேறு எங்கே வச்சாலும் நிற்கவே மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி பிளேட்டாக ஒரு 2 பிளேட்டு 3 பிளேட்டாக ஒரு இதுலேயும் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறது. இந்த ஐடியா வந்துட்டு என்னோட அக்கா ஒரு வாட்டி வந்து எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும்போது அவங்க தான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுலேருந்து அதே மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. அடியில் இருக்கிற ஷீட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பல்காக எடுத்துகிட்டு வந்து அதை தான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ண ஷெல்ஃபில் வந்து டம்ளரு, கரண்டி, அப்புறம் டெய்லி சாப்பிட்ற பிளேட்டுக்காக ஒரு பிளேஸு, அதை மட்டும் இது பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நேராக இந்த பக்கமாக லெஃப்ட்டில் இருக்கிற அந்த ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து வந்துடலான்ட்டு ரொம்ப டாப்பில் வந்து போகலை. அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இதில் வந்து லெஃப்ட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த டம்ளர் வச்ச ஸ்டாண்டில் இருந்து நம்ம எடுத்து டீக்ளட்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு இன்னும் இவ்வளோ இருக்குது. இவ்வளோ திங்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருந்தது தான் எல்லாமே. அது எல்லாமே வந்துட்டு இடம் இல்லாமல் இப்போ கிடக்குது. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதையும் வந்து எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு நீட்டாக வச்சுக்கலான்ட்டு அப்படியே போட்டுட்டேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த டூல்ஸாக தான் இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணாத மாதிரியான இந்த முறுக்கு பொடி, லெமன் புளியறது, ஜூஸ் போடுறது, முட்டை வேக வைக்கிறது, பூரி ப்ரெஸ் பண்ணுறது, அந்த பூரிக்கட்டை, அப்புறம் வடையெல்லாம் எடுக்கிறதுக்கான அந்த அரிக்கி, பெரிய பெரிய கரண்டி, அந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து இதில் நிறைய இருக்குது. ஐஸ் போடுறதுக்கெலாம் வந்து இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் கூட போட்டதே இல்லை. அந்த ஷீட்டை அடியில் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்துட்டு அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது, கொஞ்சம் கூட அழுக்கெல்லாம் படியாமல். அதனால் அப்படியே லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஷீட்டையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே விரிச்சு விட்டுக்கலாம். அந்த ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த ஒயிட் ஷெல்ஃபில் போடும்போது ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கனால அடியிலையும் வந்துட்டு அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது. அந்த ஷீட்டை திருப்பி போட்டேன்னா அந்த ஷீட்டில் இருக்கிற அழுக்கு வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் பட்டு அதுவும் அழுக்காயிருன்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை வந்து ஒயிட் அடியில் வர மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறது. இப்போல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஷீட்டை வந்துட்டு அப்படியே டஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டையும் வந்து தண்ணி ஓடுற பக்கம் எடுத்துகிட்டு போய் நல்லா அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி சோப்பெல்லாம் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்து காய வச்சு மறுபடியும் கொண்டு வந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் இருக்கிற அந்த பிரிண்ட் எல்லாம் வந்து அப்படியே விட்டு விட்டு வந்துடுது. ரொம்ப பார்க்குறதுக்கு அசிங்கமாகவும் ஆயிடுது. அடிக்கடி வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் இந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்தோமா எந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்தோன்னே தெரியாது, அளவு பார்த்து கட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆகுதுன்ட்டு இப்போ வந்துட்டு அப்படியே டப்புன்னு எடுத்து டஸ்ட்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே விரிச்சு விட்றது. மேலே வந்துட்டு பால் கேனு இந்த சம்பளம்லாம் வைக்கும்போது அடிக்கடி வந்துட்டு எடுத்துட்டு வைக்கவும் அந்த இடமே பற்ற மாட்டேங்குது. சின்ன சின்ன பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு பற்றவே மாட்டேன்றதுனால இந்த ஒரு ஷெல்ஃபில் மட்டும் இந்த மூடி போட்ட பாத்திரம், பால் கேனு, சம்படம், தூக்குப்போசி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அப்படியே கவர் பண்ண மாதிரி ஆயிரும்ன்றதுனால இங்கே வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணிட்டு இருந்தவங்க மாமா எல்லாருமே திரும்பவும் டீக்காக வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம எங்கே போய் நம்ம வேலையை பார்க்குறது, அவங்க எப்படி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. சரின்ட்டு சுடு தண்ணி கேட்டாங்களேன்னு சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டு, டீ கேட்டாங்களேன்னு டீ வச்சு கொடுத்துட்டு, அப்புறமா வந்துட்டு சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கவே இல்லை. அப்படியே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு. மாவில்லை, கொஞ்சமாக அவல் தாளித்து கொஞ்சமாக சேமியா தாளித்து முட்டை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டுட்டேன். அவ்வளோதான்.